ஒரு வாரம் செத்து மறுவாரம் பிறந்தது. எந்த நிலைக்கு ஒருவர் வந்தாலும் அந்த நிலைக்கு ஏற்ப ஐம்புலன்களும் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்கின்றன என்ற தத்துவத்தை அல்லது விஞ்ஞான உண்மையை மல்லிகா நம்பத் துவங்கினாலோ இல்லையோ உணரத் துவங்கினாள். அந்த சூழல் அவளுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் வெறுக்கவில்லை, ஆதரிக்க முடியவில்லை என்றாலும் அனுசரிக்க முடிகிறது. அவள் வந்த 4-5 நாட்கள் வரை செல்லம்மா மகளுக்கு பிடித்தமான இடியாப்பத்தையும் ரவா தோசையும் தினந்தோறும் ஒரு உடுப்பி ஓட்டிலிருந்து வாங்கி கொடுத்தாள். பிறகு கையில் காசில்லாததால் அந்த வீட்டின் திண்ணையிலேயே இட்லி கடை போட்டிருந்த ஒரு ஆயாவிடம் கல்லை விட கடினமான பல்லை உடைக்கும் இட்லிகளை அவளுக்கு வாங்கி கொடுத்துவிட்டு 2 கைகளையும் பின்பக்கமாய் வளைத்து போட்டு பின்னிக்கொண்டு ஒன்றோடு ஒன்று மோதிய தாய்மையும் இயலாமையும் இணைக்க முயற்சித்தாள். அவை இணைபட முடியாமல் போகவே வாசல்படியில் சாய்ந்து வெளிக்கூரையை பற்றற்ற யோகி போல உற்று பார்த்தாள். மல்லிகா புரிந்து கொண்டாள். மறுநாள் அம்மா இட்லி வாங்க கூட காசில்லாமல் தன் மூத்த மகள் சந்திராவிடம் உன்கிட்ட ஏதாவது என்று இழுத்தபோது மல்லிகா ஒரு ஈயத்தட்டை எடுத்து பழைய பானையை திறந்து பழைய கஞ்சியை போட்டு சிரித்து கொண்டே ஒரு வெங்காயத்தை கடைத்து சாப்பிட்டாள். செல்லம்மாவுக்கு அந்த வெங்காயம் படாமலே கண்ணீர் வந்தது. மல்லிகா அம்மாவை அதட்டினாள். என்னம்மா நீங்கள் நேற்று உங்கள் கூட மார்க்கெட்டுக்கு வந்தபோது எத்தனை ஜனங்கள் தெருவில் அடுப்பு வைக்கிறத பார்த்துருக்கேன். மழை பெய்யும் போது தாங்க நனைந்தாலும் பரவாயில்லை, அடுப்பு நனையக்கூடாதுன்னு நினைத்து பாவாடையோடு நின்றுக்கிட்டு புடவைங்களால் அடுப்ப மூடின எத்தனை பெண்களை பார்த்தேன். நாமாவது 4 பேருக்கு தெரியாமல் வறுமையை மறைக்க முடியுது. அவர்களால் அது கூட முடியவில்லை. மழை பெய்தாலும் ஒண்டுவதற்கு ஒரு இடமும் ருசியா இல்லாவிட்டாலும் சாப்பிடுவதற்கு ஒரு உணவும் இருக்கிற நீங்கள் நான் பழைய கஞ்சியை குடிப்பதற்கு அழுவது பழைய கஞ்சியிலும் ஊசி போன கஞ்சியா போன அந்த ஜனங்களை அவமானப்படுத்துறது மாதிரி இருக்குது. செல்லம்மா மகளை பார்த்து ஈன்ற பொழுதிலும் பெரிது உவந்தாள். உலகத்தில் பலர் கஷ்டப்பட்டாலும் தன்னை மாதிரி யாரும் கஷ்டப்படவில்லை என்று இதுவரை நினைத்து அதனாலேயே அதிகமாக சோகப்பட்டு அந்த சோகத்திலேயே ஒருவித சுகத்தை சுவைத்து வரும் அந்த அன்னைக்கு மகள் சொன்ன சாதாரண உண்மை அசாதாரணமாக தோன்றியது. மகள் வந்த பிறகு கணவன் குடிக்காமல் வருவதையும் வழக்கம் போல பேச்சுக்கு பேச்சு குதிரைகளை உதாரணமாக சொல்லாமல் இருப்பதையும் தன்னை அடிக்காமல் இருப்பதையும் சொல்லப்போனால் ஒரு நாள் தன் கன்னத்தை பிடித்து சொல்லத்தகாதபடி கொஞ்சம் வந்ததையும் இவள் இருந்த வயசில் எங்கேயோ போயிட்டு இல்லாத வயசில் இப்படியா என்று அவரை அப்புறப்படுத்தியதையும் நினைத்து கொண்டாள். உண்மைதான், மல்லிகா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றியும் வந்தாள். அவள் தந்தை பெருமாள் இப்போது வீட்டுக்கு 2 ரூபாய் அதிகமாக கொடுப்பதை கேள்விப்பட்டாக மகிழ்ந்தாள். தந்தை தனக்கு இரவில் வந்ததும் ரகசியமாக கொடுக்கும் கேக்குகளையும் இதர ஸ்வீட்டுகளையும் அவள் பகிரங்கமாக பிள்ளை தாய்ச்சியான சந்திராவிற்கும் இதர பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்தாள். என்னால் இது கட்டுப்படியாகுதுப்பா சாமி, இந்த முட்டாப்பைய மக்களும் மிட்டாய் தின்ன ஆரம்பித்தால் யானைக்கு அல்வா வாங்கிட்டு வந்த கதையாத்தான் முடியும் என்று பெருமாள் சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு எங்கேயோ போனார். நிச்சயமாக வாய்க்கு பட்டை தீட்ட அல்ல. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து தாயப்பாஸ் ஆடுவதை முதலில் தொலைவில் இருந்தும் பிறகு பக்கத்தில் இருந்தும் ரசித்துவிட்டு இப்போது மல்லிகாவும் சேர்ந்து ஆடத் தொடங்கினார். சாப்பிடுவதற்கு மட்டும் போர்ஷன்களை வைத்துவிட்டு மீதி சகலத்திற்கும் களத்தை முற்றம் பயன்படுத்தும் ஏழை எளியவர்கள், இளம் பெண்கள், இளைஞர்கள் முதலியோர் ஆயிரக்கணக்கான சினிமாக்களின் காதல் காட்சிகளை அலசிவிட்டு அருகருகே படுத்தாலும் எந்தவித இச்சைக்கும் தங்களை விருந்தாக்காத பெரியும் பண்பு அவளை பெரிதும் கவர்ந்தது. கல்லூரியில் பெண்களை பார்த்தவுடனேயே விசிலடிக்கும் பையன்களையும் மாணவிகள் மொத்தமாக போகும்போது தனியாக அகப்படுவனை பார்த்து கிண்டல் கேலியும் பேசும் கிண்டல் கேலிகளையும் ஒப்பிட்டு பார்க்க நாகரிக மைனிகளும் அவளுக்கு நாட்டின் எச்சங்கள் போல தோன்றின. மல்லிகா பார்வையாளராக மட்டும் நிற்கவில்லை, அந்த ஏழை பாலைகளின் பிரச்சனையில் பங்காளியாகவும் மாறினாள். இட்லி கடை ஆயா தங்கம்மாவுக்கு இட்லி கணக்கை எழுதி கொடுத்தாள். கொத்தனார் வேலைக்கு போகும் ராக்கம்மாவுக்கு கடிதங்களை எழுதி கொடுத்தாள். வாங்கும் சம்பளத்தில் 10ல் 1 ஊரில் இருக்கும் சொந்தக்காரர்களுக்கு கடிதங்களை செலவழிப்பவள் அந்த பெண். தபால்காரர் குடித்தனக்காரர்களுக்கு கொடுக்கும் கடிதங்களை படித்து காட்டி இப்போது துறைமுகத்தில் மூட்டை சுமக்கும் கந்தசாமி, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டும் சண்முகம், கோணி தைக்கும் அருணாச்சலம், சுக்கு காஃபி விற்கும் சுந்தரம், பீடி சுற்றும் ஆரியம்மாள் முதலியோரின் குடும்ப விவரங்கள் அனைத்தும் அவளுக்கு அத்துப்படி. முதலில் பள்ளிக்கூடம் போகும் தம்பிக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த போது சிம்மாட்டுடன் வந்த ராக்கம்மா, எங்களுக்கும் கையெழுத்து போடவாது சொல்லிக் கொடுமா என்றாள். அன்றே ஒரு போர்டு இல்லாத முதியோர் கல்வி திட்டம் துவங்கியது. பல பெண்கள் அவளை சுற்றி வட்டமாக உட்கார்ந்து ஆனா அவனா எழுத தொடங்கினார்கள். கணவன்மார்களை நச்சரித்து ஸ்லேட்டு பல்பங்களை வாங்கி கொண்டார்கள். மத்தியானம் பானையில் இருப்பது வயிற்றுக்குள் போனதும் மல்லிகாவின் மூளைக்குள் இருப்பது அவர்களுக்கு செவிக்கு போக துவங்கியது. எந்த வேகத்தில் வாய்ச்சண்டை போடுகிறார்களோ அந்த வேகத்திலேயே உடனடியாக கூடிக்கொள்ளும் குடித்தனக்காரர்களையும்
குடித்துவிட்டு உதைக்கும் ஆம்படையான்களுக்கு கால் பிடித்துவிடும் பெண்களையும் பார்க்க பார்க்க அவளுக்கு புதியதோர் உலகை கண்டுவிட்ட ஓகை ஏற்பட துவங்கியது. ஆனால் இந்த வீட்டுக்கார அம்மாவின் போக்குதான் அவளுக்கு பிடிக்கவில்லை. ஆரம்பத்தில் மல்லிகாவை மாடிக்கு வரவழைத்து பல விஷயங்களை பேசி கொண்டிருப்பாள். ஒரு நாள் மல்லிகாவுக்கு ஆர்லிக்ஸை கலந்து கொண்டே, இந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் பீடைங்க, அதுங்கக்கிட்ட எதையும் வச்சுக்காதே என்றாள். என்றாலும் மறுநாளே மல்லிகா அந்த பீடைங்களுக்கு இழுத்தருவதை புகட்டுவதை பார்த்ததும் அவள் மல்லிகாவுடன் பேசுவதை அடியோடு நிறுத்தி கொண்டாள். அப்புறம் அவளை பார்த்து முணுமுணுக்கத் துவங்கினாள். எதிர்கேள்வி போட முடியாத முணுமுணுப்பு, தான் ஒருதான் பெண் என்கிற அகங்கார முணுமுணுப்பு. இது போதாதென்று அவள் தம்பி ஒருவன் பெயர் ரமணனாம். 21 வயது, முண்டம். டுட்டோரியல் காலேஜில் படிக்கிறானாம். மாடியில் நின்று கொண்டே மல்லிகாவை பார்த்த பார்வை பாதக பார்வை. வயசுக்கேற்ற பார்வை என்றால் தொலைந்து போகிறான் என்று விட்டுவிடலாம். மல்லிகா கூட விட்டிருப்பாள். ஆனால் அவன் பார்வையோ அவள் குடியிருக்கும் வீடு எப்படி சொந்தமோ அதுபோல அவளும் தனக்கு சொந்தம் என்பது போல பார்க்கும் பழைய காலத்து ஜம்மீன் பார்வை. அற்பத்தனமான அவனது உரிமை பார்வையை அவளால் சகித்து கொள்ள முடியவில்லை. அன்றும் அப்படித்தான். சேலையை மார்பு வரைக்கும் கட்டிக்கொண்டு வீட்டின் ஒரு மூலையில் இருந்த குழாய் அருகே மல்லிகா குளித்து கொண்டிருந்தாள். ஒரு ஈய பாத்திரத்தில் பாதி தண்ணீர் இருந்தது. அவள் அக்கால் சந்திரா குழாய் அருகே போர் ஒரு தவளை பாத்திரத்தில் தண்ணீர் பிடிக்க போனாள். மாடியில் ரமணன் உருட்டு கண்களோடு மல்லிகாவை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையை தடுக்க முடியாத ஆதங்கத்தில் தனது உடம்பை தான் மறைக்க முடியாது, முகத்தையாவது மறைக்கலாம் என்று நினைத்தவள் போல மல்லிகா ஈயை பாத்திரத்திலிருந்த தண்ணீரை தலையில் ஊற்றி காலியாக்கிவிட்டு கண்களை மூடி முகத்திற்கு சோப்பு தேய்த்துவிட்டு பின்பு எரிச்சல் தாங்க முடியாமல் சீக்கிரமாக தண்ணீர் பிடிக்கா, முகமெல்லாம் எரியுது என்று சொல்லி கொண்டிருந்த போது திடீரென்று தவளையுடன் தவளை மோதும் சத்தம் கேட்டது. அப்போது காலை பொழுது, மணி சரியாக 8:30. இந்த மணி அங்கே 7:30 நாட்டான் சனி மாதிரி வீட்டுக்கார அம்மாவின் குடங்களுக்கு குடித்தனக்காரர்கள் வழிவிட வேண்டும். அரைகுறையாக இருந்தாலும் சரி, அப்போதுதான் நீர் பிடித்து கொண்டிருந்தாலும் சரி, குடங்கள் எடுக்கப்படவில்லையானால் படிக்கட்டில் தூக்கி நங்கென்ற சத்தத்துடன் வைக்கப்படும். கேட்டால் காலை பண்ணு. அந்த வழக்கமான பழக்கப்படி வீட்டுக்கார அம்மா மாடியில் உதட்டை பிதுக்கிக் கொண்டே உலா வந்த போது வீட்டு வேலைக்கார பெண் மடமடவென்று குழாய்ப்படியில் இறங்கி சந்திரா பிடித்து கொண்டிருந்த தவளை பாத்திரத்தை தூக்கி அங்கிருந்த பிடியை சுவருக்கு மேலே தூக்கி மேல் தளத்தில் வைத்துவிட்டு எஜமானியின் எவஸ்லோர் தவளை பாத்திரத்தை வைத்துவிட்டு இன்னும் 2-3 சாதாரண தவளை பாத்திரங்களை கொண்டு வரப்போனாள். சந்திராவை வாயெடுத்து நெஞ்சடைத்து நின்றாள். அந்த வேலைக்கார பெண் உடம்பால் ரூபி என்றாலும் குணத்தால் அரூபி. இன்னுமா குழாயில் தண்ணி பிடிக்கல, சீக்கிரம் என்று சொல்லிக்கொண்டே கண் திறந்த மல்லிகா எஜமானி பாத்திரங்களால் தங்கள் தவளை பாத்திரம் ஒதுக்குப்புறமாக இருப்பதை பார்த்துவிட்டு தவித்தாள். அன்றைக்கு வேலைக்கு போகாத ராக்கம்மா அந்த பக்கமாக வந்து இந்த அநியாயத்தை கேட்டுத்தான் ஆகணும் என்று சொல்லிக்கொண்டே முந்தானை சேலை இடிப்பில் சொருகிய போது மல்லிகை அவளை கண்களால் கெஞ்சி கால்களை பிடித்து இழுத்து அடுத்து விட்டாள். இன்னும் 2-3 பெண்கள் ஏதோ கேட்கப் போனார்கள். பிறகு தங்கள் வாடகை பாக்கியை நினைத்தவர்களாக வாய்க்குள்ளிருந்து வரப்போன வார்த்தைகளை அவை உதித்த நெஞ்சங்களுக்குள்ளேயே உலர்த்தி கொண்டார்கள். எப்படியோ ஒரு வழியாக குளித்துவிட்டு அக்கால் கொடுத்த ஒரு அச்சடி புடவையை உடம்பை காட்டிய ஈரப்புடவைக்கு மேலே சுற்றி கொண்டே மல்லிகா வீட்டுக்குள் போனபோது இன்னும் அதே மாடியில் அதே இடத்தில் அதே போலீஸ் அதே பார்வையுடன் நின்ற ரமணன், "என்னக்கா நீ அங்கே குளிக்கிறது வரைக்காவது பொறுக்கக்கூடாதா?" என்றாள். அவன் சொன்னது அக்கா காரிக்கு கேட்கவில்லை, மல்லிகாவிற்கு கேட்டது. அக்காளுக்கு தான் சொன்னது கேட்கவில்லை என்பதும் கேட்கக்கூடாது என்பதும் அவனுக்கு தெரியும். தப்பித்தவறி கேட்டிருந்தால் அக்காள் அங்கேயே அவனை வரட்டியை காய வைப்பது போல காய வைத்து விடுவாள் என்பது அவனுக்கு புரியும். அடே, இவனுக்கு கூட மனிதாபிமானம் இருக்கே என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு நினைப்பில்லாமலே அவனை ஒரு கணம் பார்த்துவிட்டு மல்லிகா உள்ளே போனாள். அப்படி பார்த்தது தப்பாக போயிற்று. பல சினிமாக்களிலும் கதைகளிலும் கதாநாயகன் பலரை அடித்து போட்டுவிட்டு அவரிடம் சிக்கிக்கொண்ட அவளை பெண்ணை காப்பாற்றிய பெருமிதத்தில் பார்ப்பானே ஒரு பார்வை. அந்த பார்வை தோற்கும்படி ரமணன் ஒரு பார்வை பார்த்தான். பிறகு முதலில் சினிமாவுக்கு கூட்டி போகணும், அப்புறம்தான் மகாபலிபுரம் என்று கணக்கு போட்டுக்கொண்டான். கணக்கு போட்டதோடு அவன் நிற்கவில்லை. கணக்கு நோட்டில் ஒரு தாளை கிழித்து காதல் காவியம் ஒன்றை வரைந்தான். மேல்நாட்டு கதையை காப்பியடித்து ஒரு எழுத்தாளர் எழுதிய காதல் வரிகளை அப்படியே அசல் காப்பியடித்து கடைசியில், "கண்ணே கலங்காதே, உனக்கு நான், எனக்கு நீ, இருவருக்கும் இடையே யாரும் இல்லை. யாருமில்லாத சமயத்தில் பேசுவதற்கு நீ துடிப்பது போலவே நானும் துடிக்கிறேன்" என்று எவனோ ஒருவன் எவ்வளோ ஒருத்திக்கு எழுதி அவள் படிக்கும் முன்பே இவனுக்கு படித்து காட்டிய வரிகளையும் எழுத்து பிழைகளோடு எழுதி சிலாக் சட்டை பைக்குள் வைத்து கொண்டான். மாலை மயங்கி மையிருட்டு வந்ததும் வீட்டுக்கார அம்மா மெயின் சுவிட்சை போடாத சமயத்தில் எதற்கோ நடைவாசலுக்கு வந்த மல்லிகாவின் அருகே ரமணன் போனான். அவள் கைக்குள் கடிதத்தை திணித்து விட்டு வெளியே போய்விட்டான். அநேகமாக சினிமாவுக்கு டிக்கெட் ரிசர்வ் செய்வதற்காக இருக்கலாம். முதலில் திகைத்து போன மல்லிகா எதுவும் புரியாமல் குழம்பி போனாள். அதை
திருவிளக்கு அருகே போய் படிக்கலாமா என்று நினைத்தாள். பிறகு அதை படிக்காமலே அந்த பயல் பகவத்கீதையை பற்றி எழுதியிருக்கவா போகிறான் என்று நினைத்து அவன் என்ன எழுதியிருப்பான் என்பதை அனுமானித்து அவன் வீட்டுக்குள் வந்ததும் எல்லோரிடமும் அந்த கடிதத்தை காட்டி அவனை கிழித்து போட வேண்டும் என்று நினைத்தாள். அவனை பாதி காயாத சாண வரட்டிகளாலே அடிக்க வேண்டும் என்று நினைத்தாள். அவன் தனக்கு கடிதம் எழுதியிருக்கான் என்பதை விட கஷ்டப்படுகிற ஒரு பெண் பணக்கார பையன் கூப்பிட்டால் போய்விடுவாள் என்பது போல அவன் நினைக்கிறான் என்று உணர அவள் பத்திரகாளியாகி கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் தனக்கு இவ்வளவு கோபம் இருக்கிறதா என்று கூட ஆச்சரியப்பட்டு அசந்து போனாள். அந்த சமயத்தில் அவர் தந்தை பெருமாள் வந்தார். என்னம்மா இங்கே நிற்க? இன்னைக்கு வியாபாரத்துக்கு போன இடத்துல ஒரு பையன் என்கிட்ட கேட்காமலே என் கோணி மூட்டையை பஸ்ஸில் ஏற்றிட்டான். கோபத்தில் ஒரு தட்டினேன். ஒரு பல்லு கீழே விழுந்துட்டுது. கழுத பயலுக்கு நான் அடிக்கும்னாலேயே பல்லு ஆடிக்கிட்டு இருந்திருக்கும்னு நினைக்கேன். அந்த சமயம் பார்த்து ஒரு போலீஸ்காரன் ஓடி வந்தான். கோணிக்கட்டை அப்படியே போட்டுட்டு எங்கெல்லாமோ ஓடி எதிரில் வந்த பஸ்ஸில் ஏறி எப்படியோ வந்துட்டேன். கடைசியில் அவனுக்கு பல் டாக்டருக்கு 20 ரூபாய் கொடுக்காத அளவுக்கு லாபம். எனக்கு 100 ரூபாய் கோணி நஷ்டம். காலத்தை பாரு, நாம் 8 அடி பாய்ந்தால் நம்ம தரித்திரம் 10 அடி பாயுது. ரேஸுக்கு போகும்போது கூட இப்படி நஷ்டம் வரல. ஒரு குழந்தை பள்ளியில் நடப்பதை அம்மாவிடம் சொல்வது போல தன்னிடம் சொல்வதை கேட்டு அவர் 100 ரூபாய் நஷ்டப்பட்டதற்காக ஆறுதல் சொல்வதா அல்லது ரமணன் பயல் கொடுத்த கடிதத்தை காட்டி ஆறுதல் பெறுவதா என்பது புரியாமல் அவள் தவித்தாள். இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தாள். வேண்டாம், இந்த லெட்டரை பெரிசாக்க வேண்டாம். அப்பா அவனை கொலை பண்ணினாலும் பண்ணிவிடுவார். அதோடு தெருவுக்கு மறுபக்கம் இருக்கிறவங்க இவள் வாங்காமல அவன் கொடுப்பான்னு விட கூசாமல் சொல்லலாம். விஷயத்தை அப்படியே விட்டுவிட்டு அவன் மேலும் மேலும் எழுதினால் அப்போ பார்த்துக்கலாம், இப்போ வேண்டாம். மல்லிகா கைக்குள் கசங்கிய கடிதத்தை அப்பாவுக்கு தெரியாமல் இடுப்பில் வைத்து ஒரு கையால் அதை பிடித்து மறு கையால் அதை கிழித்து பிறகு 2 கரங்களையும் பின்னால் வளைத்து முதுகு பக்கமாக கொண்டு போக கிழிசல்களை மேலும் கிழித்து கீழே போட்டுவிட்டு அப்பாவிற்கு பின்னாலேயே வீட்டிற்குள் போனாள். இரவு ஏறிக்கொண்டே இருந்தது. எல்லோரும் தூங்கிவிட்டார்கள். உண்ட களைப்பில் தூங்குபவர்களை விட உழைத்த களைப்பில் தூங்குபவர்களே அதிகம். படுத்து கிடந்த அந்த உழைப்பாளிகள் மூட்டைப்பூச்சிகள் கடிக்க முடியாத அளவிற்கு இறுகியிருந்த அந்த உடம்புகள் உயிர் வேறு உடல் வேறாய் போனவர்கள் போல தூங்கிக் கொண்டிருந்தார்கள். 100 ரூபாய் கோணிக்கட்டை பறிகொடுத்த பெருமாள் துண்டை முகத்தை சுற்றி போட்டுக்கொண்டே தூக்கத்தில் கூட வெளியே தலை காட்ட விரும்பாதவர் போல ஒருவித தப்பிப்பு மனோபாவத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார். மல்லிகாவால் தூங்க முடியவில்லை. ரமணன் கடிதத்தை கிழித்து போட்டவள் இப்போது தன் நெஞ்சு அணுக்கள் கிழிவது போல புரண்டு கொண்டிருந்தாள். திடீரென்று இவளுக்குள்ளே ஒரு நினைவு. இந்த சரவணன் ஒரு இளைஞன் தான். இவனை மாதிரி எப்போதாவது இப்படி காட்டுத்தனமாக நான் பார்த்திருக்கிறாரா? அவரோடு ஒன்றாக நடந்திருக்கேன். கைப்படும்படியாக நடந்திருப்பாரா? திடீரென்று அந்த நினைவுகளோடு இன்னொரு நினைப்பு. இப்படி ஒரு கடிதத்தை இந்த சரவணன் எழுதியதாய் நினைக்கில் மேனி எங்கும் இப்படி பரவசமானால் அவன் எழுதியிருந்தால் எழுத எழுதவில்லையே, சொல்ல வேண்டியதை சொன்ன பிறகு கூட எப்படி இருக்கே என்று கூட அவர் எழுதவில்லையே. அவர் எப்படி எழுதுவார்? பெண்ணியத்தின் பெயரால் என்னோட தர்ம சங்கடமான பிரச்சனையை இலைமறைவு மறைவாய் சொன்ன பிறகு அவர் என்னையோ நான் அவரையோ பார்க்கவில்லையே. நான் எங்கே இருக்கிறேன் என்பதை அவர் விரும்பியிருந்தால் கண்டுபிடிக்க முடியாதா? என்னடி இது? ஏதோ பீச்சுக்கு போனது மாதிரியும் சினிமாவுக்கு சேர்ந்து போனது மாதிரியும் அவர் கையில் அடித்து சத்தியம் செய்து கைவிட மாட்டேன்னு சொன்னது மாதிரியும் அப்படியும் இப்படியுமாக நினைத்து கொண்டிருந்த மல்லிகா எப்படியும் அவனை பார்க்க வேண்டும் என்று துடித்தாள். எப்படி பார்ப்பது? எப்படியாவது பார்க்க வேண்டும். அவனை மட்டுமல்ல, அவன் அப்பாவையும் அம்மாவையும் பார்க்க வேண்டும். அவரை பார்க்க கூட வேண்டாம், அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களை பார்க்க கூட வேண்டாம், அவரை பார்க்க வேண்டும். காலையில் எழுந்ததும் அப்பா எழுவது வரைக்கும் அவள் தளத்திற்கும் வீட்டிற்குமாக நடந்து கொண்டிருந்தாள். அவரோ 100 ரூபாய் போனதுக்கு 100 மணி நேரம் தூங்கப் போகிறவர் போல தூங்கி கொண்டிருந்தார். அப்பாவை எழுப்பலாமா? கூடாது. அம்மாவிடம் சொல்லிவிட்டு அவங்களே அப்பாவிடம் சொல்லும்படி சொல்லிவிட்டு போகலாமா? 1 மாதமாக பொறுத்திருந்தவள் அந்த 1 மணி நேரம் பொறுக்க முடியாதவளாக தவித்தாள். அப்பா அனுமதி கொடுப்பார் என்ற தைரியத்தில் அதிகாலையிலேயே குளித்தாள். அக்காளின் கல்யாண புடவையை வாங்கி கட்டி கொண்டாள். தம்பியின் கைக்குட்டை எடுத்து இடுப்பில் சொருகி கொண்டாள். பெருமாள் எழுந்தார். டீ குடித்தார். சிகரெட் பிடித்தார். மல்லிகா பக்கமாக சொல்லுவதாக நினைத்து படபடவென்று பேசினாள். அப்பா, காலேஜுக்கு தான் போக முடியாமல் போச்சு. அங்கே போய் என்னோடய பியூசி சர்டிஃபிகேட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டையும் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா லெட்டர் கொடுத்தால்தான் பிரின்ஸிபல் சர்டிஃபிகேட் கொடுப்பார். அதனால் அப்பா கிட்ட போய் ஒரு லெட்டரை வாங்கிட்டு உடனே புறப்பட்டு காலேஜில் போய் சர்டிஃபிகேட்டே வாங்கிட்டு வந்துடுறேன். பியூசியில் முதல் வகுப்பில் வந்த சர்டிஃபிகேட் என்கிட்ட இருந்தால் எப்போதாவது பிரயோஜனப்படும் இல்லையாப்பா? பெருமாள் மகளையே பார்த்தாள். சரஸ்வதி அவதாரம் எடுத்திருப்பது போன்ற தோற்றம். முதல் வகுப்பில் பாஸ் பண்ணியவள் அந்த அற்ப பயல் வீட்டில் இருந்தால் BA முடித்துவிட்டு MA படித்துவிட்டு கலெக்டராக கூட போயிருப்பாள். முதல் வகுப்பு வாங்கியவள் முதல் வகுப்பு மட்டும் படித்து சொந்த அப்பன்கிட்ட வந்ததால் படிப்பு சொந்தமில்லாமல் போயிட்டுது. ஏன், நான் அவளை படிக்க வைத்தால் என்ன? அது எப்படி முடியும்? அதில் வேற 1 மாதம் ஆயிட்டுதே.
கோணிக்கட்டு போனதுக்கே நான் இவ்வளோ வருத்தப்படுறேன். அவள் கண்ணு முன்னால் படிப்பு போனதுக்கு எவ்வளோ வருத்தப்படுவா. அப்பனுக்கும் மகளுக்கும் எவ்வளவு பொருத்தம். நான் போலீஸ்காரனுக்கு பயந்து கோணியை விட்டேன், இவள் ராமனுக்கு பயந்து படிப்பை விட்டாள். கண் முன்னாலேயே 2 பேரும் கண்ணாய் நினைத்ததை கைவிட்டு விட்டோம். கோட்டை ஆள வேண்டிய மகள் படிப்பையே கோட்டை விட்டுவிட்டாள். இப்படி இருந்த மகள் எப்படி இருந்த ராசாத்தி என்னோட ரேஸ் பைத்தியத்தால் அவளுக்கு உதவ முடியாமல் ஆயிட்டு. கடவுளே, நீ பயங்கரமான ஜாக்கிடா. உன்னை நம்பி வாழ்க்கை குதிரையில் பந்தயம் வைக்க முடியாது. கணவன் மகளை அனுப்பி வைக்க தயங்குவதாக நினைத்து செல்லம்மா 1 மாதமாக அடைந்து கிடக்கா, போயிட்டு வரட்டும் என்றாள். பெருமாள் மனைவி சொல்வதை மௌனமாக கேட்டுவிட்டு பிறகு, உன் இஷ்டம், போகணும்னால் போயிட்டு வா. ஆனால் அந்த அற்பன்கிட்ட அதிக நேரம் பேசாத. அதுக்காக பேசாமல் வந்துடாத. 1000 தான் இருந்தாலும் அவன் உன்னை வளர்த்தவன். கேட்பா கேட்சப்பட்டு கெட்டுப்போன பையன். ஆனால் ஒன்று, நீ தான் அவனுக்கு எதையாவது வாங்கிட்டு போகணுமே தவிர அவன் கொடுக்குற எதையும் வாங்கப்படாது. இந்த 4 ரூபாய் தான் இருக்குது. 1 ரூபாய் 50 பைசா போதும்பா. பரவாயில்லை, இது நான் செய்கிற உருப்படியான செலவு, வச்சுக்கோ. மல்லிகா பணத்தை வாங்கி கொண்டாள். மீதி காசில் அப்பாவுக்கு ரசகுல்லா வாங்கிட்டு போகணும். அம்மாவுக்கு மசால் தோசை நல்லா திம்பாங்க. மிச்ச காசு இருந்தால் சரவணனுக்கு ஒரு கைக்குட்டை. மல்லிகாவிற்கு வெட்கமாக இருந்தது. அவன் பதிலுக்கு என்ன கொடுப்பான்? என்ன கொடுக்கணும்? அந்த அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறாரே, நான் சரவணை பார்க்க போகிறதும் தெரிந்தா அவர்கிட்டையும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்வாரா? அப்பா அவனை பார்க்க போகிற பாசத்துடிப்போடு, காதலித்தவனை காணப்போகிற நேச நெஞ்சோடு அவள் புறப்பட்டாள். இதற்குள் விஷயத்தை புரிந்து கொண்ட இட்லி ஆயா தங்கம்மா, வந்துடு கண்ணு, வந்துடாதே, அங்கே இருந்துடாதே என்றாள். ராக்கம்மாள், நீ மட்டும் இங்கே வரல, நான் வீட்டை காலி பண்ணிடுவேன் என்றாள். மல்லிகா சிரித்து கொண்டே புறப்பட்டாள். பெருமாள் பஸ் நிலையம் வரைக்கும் வழியனுப்ப எழுந்தார். செல்லம்மா தன் வயிற்றை இறுக்கி பிடித்து கொண்டே, அண்ணன் அவளை 4 அடி அடித்தாவது அங்கேயே இருக்க சொல்லணும் என்று நினைத்து கொண்டாள். பெற்றவனும் அவருக்கு பிறந்தவளும் வாசலை தாண்டப் போகிற சமயத்தில் எதிர்பக்கத்தில் இருந்து பெருமாளின் 17 வயது மகன் பரமசிவன் படிவாசலை உட்புறமாய் தாண்டினான். சொக்கலிங்கத்தின் அரிசி மண்டியில் வேலை பார்ப்பவன். வேளச்சேரியில் இருக்கும் அந்த கடையை கவனித்து கொண்டு அந்த கடைக்கருகே உள்ள ஒரு சின்ன அறையிலேயே தூங்கிக் கொள்பவன். மல்லிகா வந்த பிறகும் இன்று வரை அங்கேதான் இருந்தான். சொக்கலிங்கமும் அவனை போக சொன்னதில்லை, பெருமாளும் அவனை வரனதில்லை. பெருமாள் மகனை செல்லமாக அதட்டினார். என்னடா, காலங்காலத்தில் அங்கே ஏதோ அரிசி மூட்டை கொண்டு வந்தியா? ஒரேடியாக வந்துட்டேன். ஏண்டா, நம்மளால் அங்கே இருக்க முடியாது. அதுக்கு என்னடா அர்த்தம்? சொல்கிறத சீக்கிரமாக சொல்லி தொலையேண்டா. ஒன்றுமில்லை, வழக்கமாக வராது மாதிரி மாமா கடையில் கணக்கு பார்க்க வந்தார். கூட அந்த சகுனி ராமசாமியும் வந்தார். வந்தது வராதமா அக்காவை ராமசாமி நன்றி கட்ட நாயினும் கள்ளினும் கண்டபடி பேசினார். நான் பொறுத்து பார்த்தேன், முடியல. எங்கள் அக்காவை பேசினா இடுப்பு ஒடிச்சுவேன்னு கத்துனேன். உடனே அவன், உன் அக்கா தாண்டா போயிட்டா, உனக்கு எதுக்கிட்ட அங்கே வேலை? நீங்கள் நடக்கிறத அங்கே சொல்கிறதுக்கா இருக்கியா? மானமுள்ளவனாக இருந்தால் அப்போயேண்டான். நான் சரிதான், போயிட்டு வாடான்னு வந்துட்டேன். சரி, பசிக்குது, இட்லி இருக்கா? செல்லம்மா பதறி கேட்டாள். மாமா உன்னை பேசாத போது நீ எதுக்கிட்டா வந்தே? முதல்ல உன்னை அண்ணன்கிட்ட அனுப்பணுமா? அக்காவை ராமசாமி கண்டபடி பேசுகிறான். மாமா தட்டி கேட்கல. அப்புறம் என்ன போடாங்கிறான். அதுக்கும் அவர் பேசாமல் இருக்கார். மௌனம் சம்மதம் தானே ஆகுது. அப்படிப்பட்ட மனுஷன் கடையில் எனக்கு என்ன வேலை? கட்டினவனுக்கு ஒரு கடை, கட்டாதவனுக்கு எத்தனையோ கடை. எங்கள் அக்காவில் அவன் பேசுனதுக்கு ஒரு நாளைக்கு இந்த ராமசாமியை கவனிக்கத்தான் போகிறேன். என்ன பேசினால் போகட்டும், அக்காவை எப்படி பேசலாம்? இவள் கால் தூசிக்கு அவன் பெறுவானா? மல்லிகா தம்பியை வெறித்து பார்த்தாள். அவனை போகச் சொன்ன இடத்திற்கு நான் போகக்கூடாது. தனக்காக வந்த தம்பியை அவள் அளவு போகிறவள் போலவும் அழுது முடித்தவள் போலவும் பார்த்தாள். மல்லிகா சிந்தித்தாள். அதோடு என்னையும் அந்த ராமசாமி எதையாவது பேசி அதையும் அந்த அப்பா சம்மதத்தோடு கேட்டுக்கிட்டு இருந்தால் என்னால் தாங்க முடியாது. சரி, சரவணனையாவது பார்க்கலாமா? வேண்டாம், கூடாது, முடியாது. என்ன தோளோடு தோளாய் எடுத்து வளர்த்த அப்பாவே என்னை ஒருத்தர் திட்டும்போது சும்மா இருந்தார் என்றால் பாசம் ஏது, பந்தம் ஏது? சரவணன் மட்டும் என் புதிய நிலையை தெரிந்தும் என்னிடம் பாரமுகமாக இருக்க மாட்டார் என்கிறது என்ன நிச்சயம்? எதுவும் இல்லாத ஏழைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே சொத்து தன்மானம்தான். அதையும் விட்டால் எப்படி? 100 ரூபாய் நஷ்டப்பட்டாலும் எனக்கு 4 ரூபாய் நீட்டி இந்த அப்பா, எனக்காக வேலையை விட்டுட்டு, அதுவும் முதலாளி மாதிரி தனியாக நடத்தின கடையை விட்டு வந்த தம்பி, அங்கே போகாதே என்று சொல்லுகிற ஆயா, ராக்கம்மா, இவர்கள் பாசத்தையே என்னால் முழுக்க உள்வாங்க முடியலை. தீநகருக்கு போய் அவங்க பாசத்தையும் வாங்கி தின்னு வயிறுக்கு முட்ட வேண்டாம். நல்ல பேருப்பா தீநகர். மல்லிகா வீட்டுக்குள் போய் பட்டுப்புடவையை கொடுத்து விட்டு நூல் புடவையை கட்டி கொண்டாள். கண்மையை அழித்து கொண்டாள். அவளின் அலங்காரங்கள் எதுவுமே உதவவில்லை. ஆனால் அங்கே போவதற்காக அவள் வைத்திருந்த ஒன்றே ஒன்றுதான் அவளுக்கு உதவியது, தம்பியின் கைக்குட்டை. இடுப்பில் இருப்பது தெரியாமல் செருகியிருந்த கைக்குட்டையை எடுத்து அவள் கண்களை துடைத்து கொண்டாள். அப்போதும் துக்கத்தை துடைக்க முடியாமல் தன் தொண்டையை பிடித்து கொண்டாள்.
மல்லிகா தன்னை மறப்பதற்காக அந்த ஏழை குடித்தனக்காரர்களை அதிகமாக நினைத்து சேவையில் செயல்பட்டாள். ரமணனை 2 நாட்களாக காணவில்லை. அவளுக்கு அது ஆச்சரியமாகவும் ஆனந்த ஆறுதலாகவும் இருந்தது.